நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். நான் ஒன்டாரியோ ஒர்க்ஸ்ல இருந்து உதவி வாங்கினா அது என்னோட அகதி விண்ணப்பத்தை பாதிக்குமா? In terms of a refugee claim, no. The short answer is no, that it doesn't have or it shouldn't have any impact. வணக்கம். அகதி விண்ணப்பம் பண்றது எவ்ளோ கஷ்டமான, மன அழுத்தமான ஒரு விஷயம்னு எங்களுக்கு புரியுது. அதனால நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பயத்தை தெளிவுபடுத்துறது தான் இந்த விளக்கத்தோட நோக்கம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். நான் ஒன்டாரியோ ஒர்க்ஸ்ல இருந்து உதவி வாங்கினா அது என்னோட அகதி விண்ணப்பத்தை பாதிக்குமா? வாங்க இத பத்தி நாம தெளிவா பார்க்கலாம். முதல்லயே ஒரு நல்ல செய்தி. அகதிகள் சட்டத்தரணி யாசின் ரசக் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, சுருக்கமான பதில் இல்ல. ஆமாங்க, இது உங்க கவலையை கொஞ்சமாவது குறைக்கணும்னு நம்புறேன். ஆனா ஏன் இல்ல? எந்த சூழ்நிலையில விதிகள் மாறும், அதையும் நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அந்த இல்லைங்கிற பதிலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அத பத்தி தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு அகதி விண்ணப்பம்னா அதோட முக்கிய கவனம் எதுல இருக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு அகதி விண்ணப்பம்னா அது ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் மதிப்பிடப்படுது. அது என்னன்னா, உங்க சொந்த நாட்டுல உங்களுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா என்பது மட்டும்தான். முடிவெடுக்கிற அதிகாரியோட முழு கவனமும் இந்த ஆபத்து மேலதான் இருக்கும், வேற எதுலயும் இல்ல. அதனால இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கனடால வேலை செய்றீங்களா இல்லையா, இல்ல சமூக உதவிய நம்பி இருக்கீங்களாங்கிறது உங்க விண்ணப்பத்தோட மைய பிரச்சனையில இருந்து கவனத்தை திருப்பவே கூடாது. சட்டப்படி இது உங்க விண்ணப்பத்தோட முடிவுக்கு காரணமா இருக்காது. இப்ப நான் ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் முடிவெடுக்கிற வாரிய உறுப்பினர்களும் மனுஷங்க தானே. அவங்க இயல்பா என்ன விஷயங்களை எல்லாம் பார்க்க விரும்பலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, நீங்க ஒரு வேலை தேடுறது, இங்கிலீஷ் கத்துக்க கிளாஸ் போறது, இல்ல ஸ்கூலுக்கு போறது, இதெல்லாம் நீங்க கனடாவோட ஒன்றி போக முயற்சி பண்றீங்கன்னு காட்டுறதுக்கான நல்ல அறிகுறிகள். உண்மையில உங்க வேலை பத்தி கேக்குறது சட்டப்படி அவசியம் இல்லைன்னாலும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பார்க்க விரும்பலாம். ஆனா ஒரு நிமிஷம், இதையெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் வேற வேற மாதிரி இருக்கும்னு முடிவெடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கலாம், இல்ல வேற தடைகள் இருக்கலாம். அதனாலதான் ஒன்டாரியோ ஒர்க்ஸ் மாதிரி உதவி திட்டங்கள் தேவைப்படுறவங்களுக்காகவே இருக்கு. சரி, இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்தோடையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எல்லா இமிகிரேஷன் அப்ளிகேஷனும் ஒண்ணு கிடையாது. சமூக உதவி வாங்கறத பத்தின இந்த இல்லைங்கிற பதில் எல்லா வகை விண்ணப்பத்துக்கும் பொருந்தாது. இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. இது அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா விளக்குது. இடது பக்கம் அகதி விண்ணப்பம் PRRA மாதிரி ஆபத்து அடிப்படையா வச்ச விண்ணப்பங்கள் இருக்கு. இதுல சமூக உதவி வாங்கறதால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா வலது பக்கம் பாருங்க, HNC அதாவது மனிதாபிமான அடிப்படையிலான விண்ணப்பங்கள், ஸ்பான்சர்ஷிப் மாதிரி மத்த விண்ணப்பங்கள் இருக்கு. இதுல எல்லாம் சமூக உதவி வாங்குறது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த வித்தியாசத்தை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எந்த மாதிரியான விண்ணப்பங்கள்ல இந்த சமூக உதவி ஒரு பிரச்சனையா வரலான்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். குறிப்பா இந்த HNC மற்றும் ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பங்கள்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி விண்ணப்பங்கள்ல ஒரு அதிகாரி சமூக உதவியை எப்படி உங்களுக்கு எதிரா பயன்படுத்தலாம்னா, ஒன்னு, நீங்க கனடால சரியா ஒன்றி வாழல, அதுக்கு இது ஒரு அடையாளம்னு அவங்க நினைக்கலாம். ரெண்டாவது, உங்களால உங்களையே பாத்துக்க முடியல, சுயமா உங்களை ஆதரிக்க முடியலன்னு வாதிட இதை பயன்படுத்தலாம். சில சமயம் ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பங்களுக்கு தகுதி பெற முடியாம போறதுக்கு கூட இது ஒரு காரணமா அமையலாம். நாம எவ்ளோ நேரம் பார்த்ததுலேருந்து நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இப்ப ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாம். இத உங்க சூழ்நிலைக்கு எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு யோசிங்க. இந்த மூணு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்பர் 1, உங்க அகதி விண்ணப்பம் ஆபத்தை பத்தினது. நம்பர் 2, ஆபத்தை அடிப்படையா வச்ச விண்ணப்பத்தை சமூக உதவி பாதிக்காது. நம்பர் 3, HNC மாதிரி மத்த விண்ணப்பங்களுக்கு விதிகள் வேற. அவ்வளவுதான். இதுதான் சாராம்சம். அதனால கடைசியா ஒரு முக்கியமான செய்தியோட முடிக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே உதவி தேவைப்பட்டா உங்களுக்காகவே இருக்கிற சேவைகளுக்கு விண்ணப்பிக்க தயங்காதீங்க. அந்த உதவிகள் தேவைப்படுற உங்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கடைசியா நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். என்னோட விண்ணப்பம் ஆபத்தை அடிப்படையா கொண்டதா? இந்த கேள்விக்கான பதில்தான் சமூக உதவி உங்க நிலைமைய எப்படி பாதிக்கும்னு தீர்மானிக்கும். சரியான பாதையில போகவும் சரியான ஆலோசனையை தேடவும் இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். Depending on the circumstance, of course, but generally speaking, when it comes to a refugee claim,